ரெட்டலைக்கு காலங்காலமாக ஓட்டு போட்டிருக்கிற வாக்காளர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்வினை ஆற்ற தவறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்கிற கோபத்திலே கட்சியின் தொண்டர்கள், இது எம்ஜிஆர் இருந்த கட்சி தானே திமுக, உதயசூரியன் எம்ஜிஆர் இருந்த கட்சி தானே, உதயசூரியனுக்கு போடுவது எவ்வளவோ மேன்மையானது, சரியானது என்கிற இடத்துக்கு போயிடுவா. அதிமுகவுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது. யாருமே எதிர்வினை ஆற்ற எது கட்சி நான் கேட்கிறேன். ஜெயலலிதா பார்க்காத ஜெயிலா? ஊழல் வழக்கு என்றெல்லாம் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறார்களா இல்லையா? கனிமொழி ஜெயிலுக்கு போலையா? ஆராசா போலையா? அமித்ஷாக்கு பதிலடி கொடுக்குற ஆராசா ஜெயிலுக்கு போலையா? ஜெயிலுக்கு போன உடனே எல்லாரும் செத்துட்டாங்களா? திருப்பி மக்கள் மன்றத்துல வெற்றி பெறலையா? எதற்கு நடுங்குகிறாய்? ஏன் அச்சப்படுகிறாய்? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்படும் கோலைக்கு இல்லம் எதற்கு என்று எம்ஜிஆர் உங்களை பார்த்தாடா பாடியிருக்காரு. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பை பொழைக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அதிமுக காரனுக்கு மானம் இருக்கா இல்லையா? உனக்கு வீரம் இருக்கா இல்லையா? நீ இப்படியாடா இவ்வளவு காலிலே விழுந்து விட்டானடா, படுத்தே விட்டானடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலைமையில இந்த கட்சியை கொண்டு வந்து விட்டு விட்டாங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய தமிழ்நாடு வருகை தான் பேசு பொருள் மாதிரி இருக்குது. குறிப்பா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் 2026 அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. இதற்கு கூட்டணியில இல்லாத தேமுதிக, பாமகலாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதிமுக இதுவரைக்கும் அதை பத்தி வாயை திறக்கல. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அமித்ஷா அவர்களுடைய வருகையை குறித்து அதிமுகவினர் ஏதாவது ஆதரவு தெரிவித்தார்களா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை விட்டுடுங்க, செல்லூர் ராஜிலிருந்து மதுரையினுடைய மண்ணின் மைந்தர்கள் யாராவது வரவேற்பதற்கு சென்றார்களா? ஒரு கூட்டணியினுடைய தார்மீக அடிப்படையில நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை அந்த நிகழ்விலே தந்தார்களா என்று கேட்டால், அதிமுகவுக்கும் பாஜகவிற்குமான ஒரு நிர்பந்த கூட்டணி. நம்ம தொடர்ந்து அதைத்தான் சொல்றேன். இந்த கூட்டணி நீடிக்காது, நிலைக்காது, இது ஒரு தற்காலிகமானது, மிரட்டலுக்கு பயந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றதை நான் தொடக்கத்துல சொல்லிடுறேன். இப்ப அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சூழ்நிலை எப்படிப்பட்டது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பம் எப்படிப்பட்டது, பொலிட்டிக்கல் கிளைமேட் என்னங்கிற அடிப்படை அறிவே கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். அமித்ஷா பேசியது என்பது 200 தொகுதியை வெல்வோம் என்று ஏற்கனவே திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 234 தொகுதியிலேயுமே திமுகவினுடைய ஆதரவு அலையை உருவாக்குவதற்கு ஏன் அமித்ஷா பாடுபடுகிறார் என்கிற ஒரு வினோதமான விஷயம் நமக்கு விளங்கவே இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, வட மாநிலங்களிலே சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி சமூக ரீதியான பிளவுகளை கூர்தீட்டுகிற அரசியலை, சாதி ரீதியான மோதல்களை உருவாக்குகிற அரசியலை அவங்க அங்கே செய்வாங்க. தமிழ்நாட்டை கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியாகத்தான் அவர்கள் தலைவர்களை தேர்வு செய்யறாங்க. பிராமண தலைமையாக, பார்ப்பன தலைமையாக இருக்கக்கூடிய இல கணேசன், எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் எடுபடவில்லை என்பதற்காக என்ன செய்தார்கள்? அவர்கள் முதலில் தேர்வு செய்தது நாடார் சமூகத்தை. நாடார் சமூகத்திலே வியாபாரத்திலே, வணிக சூழலிலே முன்னுக்கு வந்தவர்கள் பல பேரு தங்களை உயர் வர்க்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், தாங்கள் எங்கிருந்து ஒடுக்கப்பட்ட சூழலில் இருந்து வந்தோம் என்று அறியாமல் ஒரு உயர்தட்டு வர்க்கமாக, அப்பர் மிடில் கிளாஸுக்கு மேலாக தன்னை கருதி கொள்ளுகிறவர்கள், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, பாஜகவோடு இருந்தால் நமக்கு சில பயன் கிடைக்கும், மத்திய அரசாங்கத்தோடு அனுசரணையாக இருந்தால் சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே சில பேர் சமரசத்திற்கு ஆட்படுகிறார்கள். அப்படி சமரசத்திற்கு ஆட்படுகிறவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு தெரியும் பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து அந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக, மாநில தலைவர்களாக அடையாளம் காட்டி ஒரு அரசியல் செஞ்சு பார்க்குறாங்க. அது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியலாக மாற வாய்ப்பு இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு சிறிய சலனத்தை உருவாக்கி இருக்கு, நம்ம அதை மறுக்க முடியாது. கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இல்லை, கோயம்புத்தூர்ல உருவானது குண்டுவெடிப்பு. ஓகே, குண்டுவெடிப்பிலே அப்பாவிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற போது இந்து முஸ்லீம் வெறுப்பை அவர்கள் விதைத்தார்கள். அது அறுவடை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அது நடந்திருக்க கூடாத ஒரு மோசமான சம்பவம், குண்டுவெடிப்பு சம்பவம். அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்தாங்கன்னா, கொங்கு மண்டலத்தை குறிவைத்தார். அப்பையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அது பக்கத்துல இருக்கிற திருப்பூர் மாவட்டம் வரைக்கும், ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் தான் பாதிப்பை ஏற்படுத்துதே தவிர ஒட்டுமொத்த மாநில அரசியலாக மாறியதா? மாறல. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்புறம் கொங்கு மண்டலத்துல இருந்து ஒரு தலைவரை கொண்டு அண்ணாமலைன்னு ஒருத்தரை கொண்டு ஒரு பெரிய வீரன் சூரன் அப்படின்னா சொல்லி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விசில் அடிக்கிறாங்க குஞ்செல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை எல்லாம் உருவாக்கி பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு நோக்கம் என்ன நோக்கம் இருக்கிறது அப்படின்னா, சாதி ரீதியாகத்தான் அவர்கள் அணுகுகிறார்களே தவிர, தமிழர்கள் சாதி பார்த்து ஓட்டு போட்டான்னா அண்ணாதுரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரா?
கருணாநிதி பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவரா? ஜெயலலிதா பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர்களா? எம்ஜிஆர் இந்த மண்ணின் மைந்தரே கூட கிடையாது. மக்களோடு மக்களாக கலந்து விட்டார், மக்கள் திலகமாகி விட்டார். அது வேற விஷயம். சாதி ரீதியாகவா எம்ஜிஆரை தேர்வு செய்தார்கள்? யாரையுமே இங்கு சாதி ரீதியாக தேர்வு செய்யப்படவில்லை. சாதி ரீதியாக யாராவது தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அரசியல் செய்தால் அது மருத்துவர் ராமதாஸாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணசாமியா இருந்தாலும் சரி, இல்லை சாதி ஒழிப்புக்கு பேசி கொண்டிருந்தாலும் கூட சாதி ரீதியாக மக்கள் இப்போ தவறாக புரிந்து கொண்டிருக்கிற திருமாவளவனாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லைக்குள்ளே தான் அவர்கள் அரசியல் செய்ய முடியுமே தவிர தமிழ்நாட்டு அரசியலிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவராக சாதியை முன்னெடுத்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா அரசியல்ல? ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கு சாதியும் மதமும் ஒரு எல்லையில் நிறுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சாதியை வைத்துக் கொண்டு ஒருவர் முதலமைச்சராக முடியும்னா வன்னியர் சமூகத்துல இப்ப கூட மருத்துவர் புலம்பிட்டு கிடக்காரு. மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு? 50 தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு செல்வாக்கு மிக்க ஒரு பெரும்பான்மை சமூகம், சிங்கிள் மெஜாரிட்டி அப்படின்னா சொல்றாங்கல்ல, தனி பெரும்பான்மை சாதி நாங்க என்றெல்லாம் அவங்க பேசுறாங்கல்ல. வர முடிகிறதா? முக்குளத்தோருடைய அந்த பேரவையின் சார்பாக நடத்தப்படுகிற வருடம் நடத்தப்படுகிற தேவர் குரு பூஜையில ஒரு நாளெல்லாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதனால எனக்கு இன்னும் தெளிவாக தெரியும், ரொம்ப கடுமையான கூட்டம் வரும். ஆனால் சேதுராமனால கடைசி வரைக்குமே முக்குளத்தோர் சங்கத்துக்கான அந்த தலைவராக இருக்கிற மருத்துவர் சேதுராமன் போன்றவர்களெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியும். கருணாஸ் அடைந்த வெற்றியை கூட சேதுராமன் அடையலைங்கிறது தான் யதார்த்தம். ஸ்ரீதர் வாண்டியார்கள் போன்றவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய தலைவர்களாக அறியப்படவே இல்லை. ஜனநாயக சக்தியால் தான் இங்கே வெல்ல முடியும். சாதி மதத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய முடியும் என்று நம்பினால் அவனை விட ஒரு நாய்த்தோளில் வடிகட்டிய முட்டாள் எவனும் இருக்க முடியாது. இந்த முட்டாள்தனத்தை பாஜக செய்கிறது. அதனால இங்கு சாதிக்கும் மதத்துக்கும் வேலையில்லை. தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செய்தது அதை மட்டும் நீ சொல்லு. என்ன சாதனையெல்லாம் செஞ்ச? எங்களுக்கு திருக்குறளை ரொம்ப பிடிக்கும், திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். அதே தெரியுமே, உன் லட்சணம் தெரியுமே. சமஸ்கிருதத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை நீங்கள் பட்ஜெட்டாக போட்டுட்டு தமிழுக்கு நீங்கள் நிதி தராமல் விடுவதன் மூலமாக தமிழை ஒழித்து கட்டுகிற வேலையை நீங்க செய்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் வட மாநிலங்களே ராமரை கையில் எடுத்தீர்கள். ராமர் கோயில் என்கிற விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என்ன ஒண்ணு, ஜெய் ஸ்ரீராம் என்பதை அப்படியே உல்டாவா மாத்தி ஜெகநாத் நீங்க பூரி ஜெகநாத் நீங்க வேறு மாநிலத்துக்கு வேறு விதமா பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்துக்களுக்கு எல்லாருக்குமான கடவுளாக நீங்கள் முருகனை மதிப்பது உண்மையாக இருந்தால் வட மாநிலங்களிலே ஏன் முருகனுக்கு நீங்கள் ஏன் மாநாடு நடத்தல? இன்னும் சொல்ல போனால் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் முருகன் உங்க கணக்குப்படி வெஜிடேரியனா? அவர் வேடர் குலத்திலே உள்ளவர். அப்ப நீங்கள் முழுக்க நீங்கள் எடுக்கிற ஆயுதம் என்பது உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று கேட்பதெல்லாம் பாஜக காரனுக்கு வேண்டுமானால் குஷியாக இருக்கலாம். மதுரைக்காரன் ஒத்துக்கலையே. திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட அதிலே கலந்து கொண்டார்கள் என்று நம்ம யாரையுமே சொல்ல முடியலையே. வெளியூர்ல இருந்து ஆளை இறக்குமதி பண்ணி வம்புலுக்கெல்லாம் வா, சண்டை போடலாம் வான்னு நீ கூப்பிடுற. நாங்க என்ன கேட்கிறோன்னா, இந்த மண்ணிலே ஏற்கனவே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு, அவனுக்கு வேலை வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கொடு, 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை கொடு. அடிப்படை தீர்வுகளை நோக்கி ஒரு அரசியலை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. சர்வீஸ் கமிஷன்ல பாஸ் ஆகணுங்கிறதுக்காக கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக அவர்களுக்கான பயிற்சி மையத்தை கட்டக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு செய்கிறது. IAS IPS படிக்கிறவனுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பயிற்சி மையங்கள் வேணும்னு சென்னை அண்ணா நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெராய் நகர்ல 40 கோடி ரூபாய் செலவுல மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் IAS ஆகணும், IPS ஆகணும், உயர் மருத்துவர்களாகணும், பொறியாளராகணும் நம்ம சொன்னோம்னா கலவரத்துக்கு வாடா சங்கியா மாறுன்னு நீ கூப்பிடுறான் வடநாட்டுல இருந்து. இதே அமித்ஷா என்ன செய்தார், பூரி ஜெகநாதருடைய கோவிலினுடைய சாவியை தமிழ்நாட்டிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள் சொல்லும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கிறவனெல்லாம் திருடன் என்கிற அர்த்தத்தில் அவர் பேசினாரா இல்லையா? ஒடிசாவினுடைய தேர்தலில் ஒரு தனிநபர் மீது வன்மத்தை கக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையை சார்ந்த பாண்டியன் என்கிற ஒரு IAS ஆபீசர் ஒடிசாவினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு ஒரு நெருக்கமான ஒருவராக இருக்கிறார் என்கிற ஒற்றை காரணத்திற்காக தமிழர் விரோத கருத்துக்களை அங்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் செஞ்சீங்க. இது என்ன அந்த காலமா? இணையதளத்துல எல்லா செய்திகளும் எல்லாருக்கும் தெரிகிறது. பாகிஸ்தான்ல குண்டு போட்டாங்களா, இல்ல அங்கிருந்து பாகிஸ்தான் விமானம் இந்தியாவில குண்டு போட்டாங்களான்னு சர்வதேச ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது.
நீங்கள் திரைமறைவாக ஒரு செய்தியை சொல்லுகிற காலம் கிடையாது. இது எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிற காலமாக இருக்கிறது. நவீன அறிவியல் வசதியின் காரணமாக அன்றைக்கு நீங்கள் பேசியதற்கு நீங்கள் மன்னிப்பு கட்டீர்களா, வருத்தம் தெரிவித்தீர்களா? திருக்குறள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குறளை வளர்க்கிற லட்சணங்களுக்கு தெரியாதா? திருக்குறளை வளர்ப்பதற்கு ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வள்ளுவருக்கு சிலை, கன்னியாகுமரியிலே சிலை வைத்ததிலே இருந்து எல்லாரும் காகம் உட்காருவதற்கு சிலை வைப்பார்கள், நீதான் மேகம் உட்காருவதற்கு சிலை வைத்தாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கலைஞர் அவர்கள் மிக உயரமான சிலையை வைத்தார்கள் கன்னியாகுமரியில். திருக்குறளை எல்லா அரசு பேருந்துகளிலும் எழுதி போட்டாங்க. பரப்புவதற்கு 1000 வழிமுறைகளை வள்ளுவருக்கு கோட்டம் கட்டினாங்க. எத்தனையோ திருக்குறள் மாநாட்டை தந்தை பெரியார் நடத்தி காட்டினார். பாஜக எங்கேயாவது திருக்குறள் மாநாடு போட்டிருக்கானா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னானே, பிறப்பினால் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாதுங்கிறானே. சாதி ரீதியாக சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல மனிதர்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை கையில் வைத்திருக்கிற உங்களுக்கு திருவள்ளுவரை பேசுவதற்கு யோக்கியதை இருக்கிறதா, அருகதை இருக்கிறதா, வெக்கமான ஏதாவது இருக்கா பிஜேபி காரனுக்கு? மதுரைக்காரன்ட்ட போய் நீ வம்புழுக்க முடியுமா? மதுரைக்காரன் தான் எல்லார்ட்டையும் வம்புழுப்பான். மதுரைக்காரன்ட்ட யாரும் வம்புழுக்க முடியாது. அது வடமாநிலத்திலிருந்து இந்த ஊரிலே பிழைக்கலாம். ஒரு நாளும் கலவரம் செய்ய முடியாது. எனவே நீ நயினார் நாகேந்திரனை காமிச்சாலும் சரி, அண்ணாமலையை காமிச்சாலும் சரி, யாரை காமிச்சாலும் பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான கட்சி. அதனால ஒரு நாளும் தமிழர்கள் ஏமாற மாட்டான். ஒடிசா, மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற மாநிலங்களில் வரலாற்றை மாற்றி அமைச்சு வெற்றி பெற்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே சாத்தியப்படுத்துவோம் 2026 சொல்றாரு இல்லையா? இல்ல, அதாவது இதுல என்ன வேடிக்கைன்னா, அங்க இருக்கிறவர்கள் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற ஒரு கோஷத்திற்கோ, பாரத் மாதா கி ஜெயங்கிற ஒரு கோஷத்திற்கோ அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் அறியாமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீங்க சாதாரணமா தெருவில் இறங்கி ஒரு பூக்கட்டுற அம்மாட்ட இருந்து, ஒரு ஆட்டோ ஓட்டுநர்ல இருந்து, சாமானிய மக்களாக உழைக்கும் மக்களாக உதிரி பாட்டாளிகளாக இருக்கிற ஒவ்வொருத்தண்டையும் போய் இந்த நாட்டினுடைய நிலைமை குறித்து நீங்க கேளுங்க. யாராவது அரசியல் அறிவற்றவனே வேணாது இருக்கானா? அப்படி யாருமே கிடையாது. இந்த எலி ஏன் அம்மனமா ஓடுதுன்னு அவன் முதல்ல சொல்லிடுவேன். அமித்ஷா எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? முருகன், நான் நினைக்கிறேன் பக்தியின் பேரால இப்ப அமித்ஷாவை நம்பியா எல்லாரும் தைப்பூசத்துக்கு போயிட்டு இருக்கான். எத்தனையோ பேர் பழனிக்கு பாத யாத்திரை போறேன். அமித்ஷா சொல்லி கொடுத்தார நீங்க எல்லாம் பாத யாத்திரை போகணும்னு. வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போறேன். யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? போப்பாண்டவராக சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. வழிபாடு என்பது தனி மனித உரிமை. நான் எந்த சாமியை கும்பிடணும், என்ன சாப்பிடணும், நான் யாரை யாரோட நட்பாக இருக்கணும், யாரோட உறவா இருக்கணும், இதையெல்லாம் தீர்மானிக்கிறது பேர் அரசியல். அரசியல் என்பது என்ன? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? அதுதான் அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் வெள்ள பேரிடலே தவிக்கிற போது, கழுத்து வரைக்கும் தண்ணீரிலே நீந்துகிற போது அவர்களுக்கான நிவாரண பொருட்களையா தந்தீங்களா? தமிழ்நாடு கேட்ட தொகையை தந்தீங்களா? எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களிலே தமிழ்நாடு பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்படுகிறது என்கிற குரல் வந்த போதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டை குறித்து என்ன கருத்து சொன்னீங்க? நீங்க தேசிய கல்விக் கொள்கையில நிதி தர மறுக்கிறீர்களே, அதை பத்தி கேட்பானா மக்களே? முருகனுக்கு நாங்க முருகனை எப்படி கும்பிடணுங்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு சொல்லி தெரியலா? அதனால ஏற்கனவே முப்பாட்டை முருகன்னு வேலை தூக்கிக்கிட்டு சீமான் போனாரு, எல் முருகன் போனாரு, வேல் யாத்திரை போனாரு. போனவங்க கதையெல்லாம் என்னாச்சு? அவங்க எல்லாம் சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாரு ஒரு முறை, எல் முருகன் ஒரு முறை முதலமைச்சர் ஆயிட்டாரு, மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. மத்திய அமைச்சர் எங்கே நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லையே அவருக்கு. அவர் போட்டிக்கிட்ட இடத்துல தோற்றுத்தானே போனாரு. ராஜ்யசபா வழியாகங்கிறப்ப கொல்லைப்புறம் வழியாகத்தானே பதவி பெற முடிந்தது. தமிழர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா? சீமானுக்கு வெற்றி கிடைத்ததா? எல் முருகனுக்கு கிடைத்ததா? அதே தான் இவருக்கும் அமித்ஷா கிடைக்கும். அதனால நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவர் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இந்த வாய்ப்பையும் பறிப்பதற்கு அமித்ஷாவினுடைய ஒரு சதி திட்டமாக தான் அவருடைய மதுரை வருகையை பார்க்கிறேன். கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதை அதிமுக தரப்புல எந்த எதிர்வினையும் ஆற்றல, சைலண்டா இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு முடிவு கொண்டாங்களா 2026 ஒருவேளை வெற்றி பெற்றா கூட்டணி ஆட்சி அமைச்சிடலான்னு? ஒரு நாளும் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காது. ஏற்கனவே விஜய் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டிலே பேசுபொருளாக மாறிய போதும் கூட அப்பொழுதே செல்லூர் ராஜு போன்ற அதில் கூட பாருங்க, இதற்கு பதில் சொல்வதற்கான தகுதி மிக்க கேள்வியே கிடையாதுன்னு அவங்க நினைச்சுதான் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்ககிட்ட தமிழ்நாட்டு இது ஏற்காது, தமிழ்நாட்டிலே இப்படி ஒன்று நடைமுறையில் கிடையாது என்று ஏற்கனவே செல்லூர் ராஜு அறிவித்தார். செல்லூர் ராஜினுடைய கருத்து என்பது தனிப்பட்ட கருத்து அல்ல, அது கட்சியின் கருத்தான். அதனால கூட்டணி ஆட்சி குறித்து தமிழ்நாட்டிலே யார் பேசினாலும் அவர்கள் தேர்தல் அரசியலிலே வெல்ல மாட்டார்கள். ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான். திமுகவுக்கு ஓட்டு போடுவான், அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான். மற்றவர்கள்லாம் மாப்பிள்ளை ஒருத்தன் தான், மாப்பிள்ளை தோழனா நீ இரு, அவ்வளவுதான்.
நீ மாப்பிள்ளை தோழனா இருக்கிறதோட நின்றுக்கிறனுமே தவிர அதை தாண்டி நீ அத்துமீறி வந்து நான் தான் எல்லான்னு சொல்ல ஆரம்பித்தேனா, அதிகார பகிர்வுன்னு நீ கேட்க ஆரம்பிச்சேனா, தமிழ்நாட்டிலே அந்த கட்சியை வந்து புறக்கணித்து விடுவார். இப்போ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது அதிமுக கொடுக்குற ஓட்டு கூட உலகம் போக வாய்ப்பு இருக்கா? அதுல என்ன சந்தேகம்? தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு திமுகவை விட்டால் வேறு கதிமோட்சமே இல்லை, நமக்கு வேறு வாய்ப்பே இல்லை என்று அதிமுக தொண்டனே போட மாட்டேன் ஓட்டு. ரெட்டலைக்கு வந்து காலங்காலமாக ஓட்டு போன்றிருக்கிற வாக்காளர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்வினை ஆற்ற தவறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்கிற கோபத்திலே கட்சியின் தொண்டர்கள், இது எம்ஜிஆர் இருந்த கட்சி தானே திமுக, உதயசூரியன் வந்து எம்ஜிஆர் இருந்த கட்சி தானே, உதயசூரியனுக்கு போடுவது எவ்வளவோ மேன்மையானது சரியானது என்கிற இடத்துக்கு போயிடுவா. அதிமுகவுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது. அமித்ஷாவுக்கு எதிர்வினை ஆற்ற தவறிவிட்டார்கள் என்று சொன்னாலே அதிமுக வந்து அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால மந்திரிகள் வந்து கொள்ளையடித்த காசை வைத்துக்கொண்டு பத்திரமாக சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த கட்சியை பாதுகாக்கிற யோக்கியதை எவனுக்குமே கிடையாது. அமித்ஷாவிற்கு பதில் சொல்வதற்கான தைரியம் இல்லை, யோக்கியதை இல்லைன்னா உனக்கு எது கட்சி நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கான தகுதியை அவர் இழந்துட்டார் அது பேசாதன் மூலமா. யாருமே எதிர்வினை ஆற்ற இது எது கட்சி நான் கேட்கிறேன். ஜெயலலிதா பார்க்காத ஜெயிலா? ஊழல் வழக்கு என்றெல்லாம் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறார்களா இல்லையா? கனிமொழி ஜெயிலுக்கு போலையா? ஆராசா போலையா? அமித்ஷாக்கு பதிலடி கொடுக்குற ஆராசா ஜெயிலுக்கு போலையா? ஜெயிலுக்கு போன உடனே எல்லாரும் செத்துட்டாங்களா? திருப்பி வந்து மக்கள் மன்றத்தில் வந்து வெற்றி பெறலையா? எதற்கு நடுங்குகிறாய்? ஏன் அச்சப்படுகிறாய்? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு என்று எம்ஜிஆர் உங்களை பார்த்தாடா பாடியிருக்காரு. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பை பொழைக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அதிமுக காரனுக்கு மானம் இருக்கா இல்லையா? உனக்கு வீரம் இருக்கா இல்லையா? நீ இப்படியாடா இவ்வளவு காலிலே விழுந்து விட்டானடா, படுத்தே விட்டானடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலைமையில இந்த கட்சியை கொண்டு வந்து விட்டு விட்டாய். லேடியா மோடியான்னு கேட்ட ஜெயலலிதா இருக்கக்கூடிய தைரியத்துல கால்வாசி கூட அதிமுக காரனுக்கு இல்லை என்பது நம்ம அதிமுக காரனே கிடையாது. நமக்கு வருகிற கோபம் ரோஷம் வந்து அவங்களுக்கு இல்ல, நீ சொத்துல உப்புதான் போட்டு சாப்பிடுறியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மானங்கட்ட பொழப்பா இருக்குது. இந்த கட்சியை நீ காப்பாற்றணும். நீ உன்னால ஆட்சிக்கு வரவே முடியாது. ஒரு வட மாநிலத்திலிருந்து ஒருத்தன் வந்து இந்த மண்ணிலே நின்று கொண்டு கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்வதற்கு எதிராக பேசுவதற்கு தில்லலைன்னா உனக்கு எது கட்சி? நீ கூவத்தூர்லயே அந்த கட்சி ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இது வந்து இந்த ஐசியூ வார்டு இருக்கு, ஐசியூ வார்டிலே வச்சிருக்கிறாங்க கட்சியை. ஜென்ரல் வார்டுக்கு மாற்றுவாங்கலாம், மாற்ற மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு நாளும் அதிமுக ஆட்சி பிடிக்காது. கூட்டணி ஆட்சிக்கு ஏன் வாய்ப்பு இல்லைன்னா அதிமுக வெற்றி பெற போவதில்லை. வெற்றி பெற்றாதான் நீ கூட்டணி ஆட்சி வெற்றி பெற விடாமல் தமிழர்கள் பார்த்துக் கொள்வார். அதே போல அமித்ஷா அவர்களோட டார்கெட் ஃபுல்லாமே திமுக தான் இருந்தது. திமுகனா ஊழல் 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 அப்படின்னு சொன்னாரு. அதற்கு வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா அவர்கள் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவர் மூலமா திமுக பதிலடி கொடுத்திருக்காங்க. நேருக்கு நேர் ஏன்ட்ட விவாதிக்க தயாரா அப்படின்னு கேட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆராசாவினுடைய அறிவாற்றல் பேச்சாற்றல் இந்த இந்தியாவே வந்து மிகப்பெரிய அளவில் திரும்பி பார்க்க வைத்ததற்கான பிரச்சனையெல்லாம் அவர் மீது சிபிஐ வழக்கு போட்டது, அலைக்கற்றை வழக்கு போட்டது. அந்த வழக்கிலெல்லாம் வந்து நிரூபிக்க முடியவில்லை. ஏன் நிரூபிக்க முடியலை? அது என்ன காரணம்? அலைக்கற்றையை வந்து குறைந்த விலைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு விற்றது மூலமாக அரசுக்கு ஒரு இழப்பை உண்டாக்கி விட்டார் என்று வழக்கு போட்டாங்க. அவர் இதற்கு என்ன காரணம் சொன்னாரு? முதலில் வந்தவருக்கே முன்னுரிமை என்று சொன்னதன் வழியாக சாமானிய மக்கள் இன்றைக்கு இலவசமாக போன் பண்ண முடியுது, மிக குறைந்த கட்டணத்திலே பயன்படுத்த முடிகிறது அலைபேசி சேவைனா அதற்கு நான் வகுத்த திட்டம்தான் காரணம். நான் லாப நோக்கத்திற்காக வேலை செய்யவில்லை, சேவை நோக்கத்திற்காக வேலை செய்தேன். அதை தவறாக புரிந்து கொண்டு அவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்கிற பகைமை காரணமாக, சாதிய வன்மம் காரணமாக இந்த வழக்கையும் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற வன்மத்தையும் சேர்த்து தான் அந்த வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிற்கலையே, நிரூபிக்க முடியலையே. அந்த வீராதி வீரங்க சூராதி சூரங்க ஊழலை ஒழிச்சுதான் தீர்வோன்னு சொல்ற பாஜக காரனால ஏன் அதை நிரூபிக்க முடியல? அந்த வழக்கு ஏன் தள்ளுபடி ஆகிறது? அதனால திமுக மீது ஊழல் இருப்பது உண்மை என்றால் அதை நிரூபிப்பதற்கான எல்லா கட்டமைப்பும் வந்து மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறதா இல்லையா? பாஜக ஆளுகிற 1000 கோடி இல்ல 10,000 கோடி ஊழல் நடந்துன்னு சொல்றாங்க. எத்தனை 1000 கோடி? இதை விட அதிகமான கோடி எல்லாம் சொன்னாங்கல்ல. 1,75,000 கோடி தானே அலைக்கற்றை ஊழலுக்கு சொன்னா நிரூபிக்க முடியல. அதே தான் நான் எப்பவும் சொல்றேன். எல்லா விசாரணை அமைப்பும் உங்ககிட்ட தானே இருக்கு. அமலாக்கத்துறை உங்ககிட்ட தான் இருக்கு, வருமான வரித்துறை உங்ககிட்ட தான் இருக்கு, எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க நிரூபித்து சிறையில் அடைங்க. அதனால ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள்னு பாஜக காரன் சொல்றதுக்கு அவனுக்கு யோக்கியதே இல்லை. அவன் வந்து தேர்தல் பத்திர மோசடி எவ்வளவு முறைகேடு பண்ணி வந்து காசு வாங்கியிருக்கான் எல்லாருக்குமே தெரியும். பாஜகவில் இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். அம்பானிக்கும் அதானிக்கும் பினாமியா கட்சி நடத்துறவங்க வந்து ஊழலை பத்தி பேசுறது இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. என்னோட கேள்வி என்னன்னா, அமித்ஷா அவருடைய அந்த இதுக்கு கேள்விக்கு வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் இல்லையா?
ஸ்டாலின் கொடுக்காம ஏன் ஆராசா கொடுத்தாரு நினைக்கிறீங்க? ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்கிற உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரை நேற்று வரைக்கும் மத்திய அமைச்சராக மன்மோகன் சிங்கினுடைய காலத்திலே வந்து இன்னொரு மத்திய அமைச்சர் பதில் சொல்றாரு. அமித்ஷாவிற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு அமித்ஷா தகுதி மிக்கவர் அல்ல. அவர் வந்து குஜராத் கலவரத்தை தூண்டிய வழக்கில் சிறைக்கு போனவர். எமர்ஜென்சியில வந்து அதிகாரத்தை எதிராக வந்து அரசியல் வழக்கிலே சிறைக்கு போன ஸ்டாலின் வந்து இனக்கலவரத்தை தூண்டிய கொலை குற்றவாளி என்கிற அடிப்படையில் சிறைக்கு போன அமித்ஷாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திமுக காரன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாலினுக்கு நிகரான இடத்துல அமித்ஷா இல்லை என்றுதான். ரொம்ப நன்றி. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.